நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா மெயில்ஸ் வந்து 2ஆக கேட்டகரைஸ் ஆகுது. ஒன்று வந்து டொமஸ்டிக் மெயில்ஸ், இன்னொன்று இன்டர்நேஷ்னல் மெயில்ஸ். அந்த டொமஸ்டிக் மெயில்ஸில் வந்து லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ், அப்புறம் பார்சல் ரீட்டைல் இல்லைனா ரெஜிஸ்டர் பார்த்தோம். அது மாதிரி அதர் போஸ்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். எல்லாமே நம்ம பார்க்கலாம் தனித்தனி வீடியோவாக டீட்டெயில்டாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து லெட்டர்னால் என்னென்னா அது ஒரு கம்யூனிகேஷன் தான். நம்ம ஒரு தகவல்களை தானே சொல்கிறோம். இப்போ ஒரு பழையசுலலாம் பார்த்தோம்னா லெட்டரில் தீபாவளி வாழ்த்து அந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க. அது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் தான். ஒரு தகவலை வந்து இன்னொரு இதில் நம்ம சொல்கிறது தான் வந்து லெட்டர். இந்த நேச்சர் ஆஃப் கரண்ட் அண்ட் பர்சனல் கரஸ்பாண்டன்ட், பர்சனலாகவும் இருக்கலாம், கரண்ட்டாக என்ன நடந்திருக்கு அதை பற்றியும் அவங்க சொல்லலாம். ஒரு பர்சனுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணியிருப்போம். அட்ரஸ் டு எ பர்சன் டிரான்ஸ்மிட்டட் பை போஸ்ட் வித் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜுக்குள்ளே பேமெண்ட்டை வந்து முன்னாடியே கட்டியிருக்கணும். அதுதான் வந்து நம்ம லெட்டருங்கிறாங்க. இப்போது லெட்டர் வந்து நல்லா செக்யூர்டாக க்ளோஸ்டாக வந்து நம்ம பேக் பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ணணும். இப்போது வெயிட் பார்த்தோம்னா 500 கிராம்ஸை வந்து எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே வந்து 2 கிலோகிராமாக இருந்துச்சு. இப்போ வந்து 500 கிராம்ஸ் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து எக்ஸீட் பண்ணாமல் இருக்கணும். அடுத்து லெட்டர்ஸோட டைமென்ஷன் பார்க்கலாம். டைமென்ஷன் வந்து ஒன்று ரோல் ஃபார்ம் இருக்குது, இன்னொன்று வந்து அதர் தென் ரோல் ஃபார்ம் இருக்குது. ரோல் ஃபார்ம்னு பார்த்தோம்னா இந்த உருளை வடிவத்தில் இருக்கக்கூடியது, அதாவது கேலண்டர் அந்த மாதிரிலாம் கூட எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ரோல் ஃபார்மில் இருந்தால் என்ன டைமென்ஷன் வரும், அதர் தென் ரோல் ஃபார்மில் இருந்தால் என்னென்ன டைமென்ஷன் வரணும்னு பார்க்கலாம். மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அதோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போது ரோல் ஃபார்மில் பார்த்தோம்னா சிலிண்டர் ஷேப்பில் அது இருக்கிறதுனால லென்த் அப்புறம் டயாமீட்டர் இருக்கும். இப்போது சிங்கிள் டயாமீட்டர் மட்டும்னா டி அது மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா 100 மில்லிமீட்டர் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா 800 இருக்கணும். இதே லென்த்து ப்ளஸ் 2D பார்த்தோம்னா 170 மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 1000 மில்லிமீட்டர் இருக்கணும். இதே ரோல் ஃபார்ம் இல்லாமல் என்வலப் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா லென்த்து பிரெத்து திக்னஸ் இருக்கும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் சிங்கிள் டைமென்ஷனாக இருந்தால் அப்படின்னா மினிமம் வந்து 140 × 90 mm இருக்கணும். அதே மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா 600 mm இருக்கணும். இதே லென்த்து பிரெத்து திக்னஸ் மூணுமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்போ மினிமம் கிடையாது, மேக்ஸிமம் வந்து 900 mm இருக்கணும். இப்போது டாலரன்ஸ் பார்த்தோம்னா டாலரன்ஸ் வந்து +or-2ன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 2 மீட்டர் வந்து இப்போ கொடுத்துருக்க டைமென்ஷனில் 2 mm வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லைனா 2 mm அதிகமாக இருக்கலாம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி 3 mm 4 mm அதிகமாக இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கொடுத்துருக்க டைமென்ஷனில் +2 mm இல்லைனா -2 mm வந்து ஏதோ கொஞ்சம் வேரியேஷன் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா ஒரு என்வலப் வந்து நம்ம எப்படி இது பண்ணணும்னா ஃப்ளாப் பொசிஷன் கண்டிப்பாக இருக்கணும். என்வலப்பாக இருந்துச்சுன்னா ஒன்று டாப்பில் வந்து ஃப்ளாப் இருக்கணும், இல்லை ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு ஏதோ ஒரு இதில் வந்து ஃப்ளாப் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மடிப்பு அது வந்து இருக்கணுங்கிறாங்க. அப்புறம் வந்து அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும், அந்த மெட்டீரியல் அண்ட் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னா 0.15 mm to 0.5 mm இருக்கணும் அதோட திக்னஸ்ஸு. அதோட சர்ஃபேஸ் வந்து யூனிஃபார்ம் சர்ஃபேஸாக இருக்கணும். அது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்ல, ஒரு என்வலப்பை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம பின்ஸோ மெட்டல் கிளிப்ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாப்லர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கம் வச்சு அழகாக நீட்டாக வந்து ஒரு என்வலப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த பேப்பரோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 70 GSM இருக்கணும். GSMனா என்னென்னா grams/square-meter. மினிமம் 70 GSM இருக்கணும். அதை வந்து பெண்ட் பண்ணால் யூ ஷேப்புக்கு வந்து பெண்ட் ஆகணும். இப்போ பார்த்தோம்னா லோகோ எங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்கன்னா சென்டர் ஐடென்டிஃபிகேஷன் லோகோ மேக்ஸ் சைஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். அங்கே வந்து க்ரீன் டெக் சொல்யூஷன்ஸ் அண்ணா சாலைன்னு அட்ரஸ் போட்டிருக்கு பாருங்கள், அதான் லோகோ. அந்த க்ரீன் டெக் சொல்யூஷன்ஸ்னு எழுதியிருக்கிறதுல வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த டாப்பில் லெஃப்ட் கார்னரில் இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 25-50 mm இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட டைமென்ஷன். இதே வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாம்ப்பு ஃப்ராங்கிங் அதெல்லாம் வந்து நம்ம ரைட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது அந்த நம்ம ஸ்டாம்ப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், லோகோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கும் இந்த அட்ரஸ்க்கும் வந்து கேப் வந்து 10 mm இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
இப்போ பார்த்தோம்னா எங்கே வந்து என்வலப்பில் எப்படி ப்ளேஸ் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது லோகோ வந்து லெஃப்ட்டு கார்னரில் இருக்கணும், ரைட்டு டாப் கார்னரில் வந்து ஸ்டாம்பிங் இல்லைனா ஃப்ராங்கிங் இருக்கணும், இடையில இருக்க கிராப்பில் வந்து 10 mm இருக்கணும் அட்ரஸ்க்கும் அதுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து இப்போ ஒரு லெட்டரில் விண்டோனா என்னென்னு பார்க்கலாம். இப்போ விண்டோன்னு பார்த்தோம்னா அந்த ஜான் ஏ டோன்னு போட்டிருக்காங்க, 2020 சவுத் ஸ்ட்ரீட்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த டிஸ்பிளே ஆகியிருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் கலர் இது டிரான்ஸ்பரண்ட்டான இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அட்ரஸ்ஸு நேமு, அந்த இடம் தான் விண்டோன்னு அர்த்தம். இப்போ வந்து ஆர்பிஎல்ஐ பிஎல்ஐ பாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விண்டோ இருக்கும், அதில் வந்து நேமு அட்ரஸ் மட்டும் அதில் இருக்கும், அதுதான் வந்து நம்ம விண்டோன்னு சொல்கிறோம். இப்போது இந்த விண்டோவோட லென்த்து பிரெத்து இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ விண்டோவுக்கு வெளிலேருந்து பார்த்தோம்னா டாப் எட்ஜுக்கும் விண்டோக்கும் எவ்வளோ இருக்குன்னா 40 mm இருக்கணும், லெஃப்ட் எட்ஜுக்கு வந்து 15 mm இருக்கணும், பாட்டம் எட்ஜும் வந்து 15 mm இருக்கணும். டாப்பு 40, லெஃப்ட் அண்ட் பாட்டம் பார்த்திங்கன்னா 15 mm இருக்கணும் மினிமம். அதே மாதிரி அந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா உள்ளார, அதுக்குள்ளார இருக்க விண்டோவோட லென்த் எவ்வளோ இருக்கணும், அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் பார்த்தோம்ல அந்த கவர் வந்து எவ்வளோ லென்த்தில் இருக்கணும் எவ்வளோ பிரெத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 80லேருந்து 125 mm லென்த் இருக்கணும், பிரெத்து பார்த்தோம்னா 35லேருந்து 50 mm இருக்கணும். விண்டோக்குள்ளார என்ன டிஸ்பிளே ஆகும், என்ன ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்கோடு, அது மட்டும்தான் விசிபிளாக இருக்கணும், வேறு எதுவுமே வந்து விசிபிளாக இருக்கக்கூடாது வேறு எந்த கண்டென்ட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டோவோட மெட்டீரியல் பார்த்தோம்னா கிளாசைன் பேப்பர் யூஸ் பண்ணலாம், செலஃபன் பேப்பர் யூஸ் பண்ணலாம், பாலிவினைல் குளோரைடு யூஸ் பண்ணலாம், பைஆக்சியலி ஓரியன்ட் பாலிப்ரொஃபிலின் அதை யூஸ் பண்ணலாம், அது வந்து சிந்தட்டிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கிளாசைன் பேப்பர் பார்த்திங்கன்னா மினிமம் 35 GSM இருக்கணும், இதே செலஃபின் பேப்பர் யூஸ் பண்ணோம்னா மினிமம் 40 GSM இருக்கணும், இதே சிந்தட்டிக் ஃபிலிம் யூஸ் பண்ணோம்னா 15 மைக்ரான்னாச்சும் இருக்கும். நம்ம கொஞ்சம் கம்பேரிட்டிவாக படிச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் மெமரைஸாக பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபைனலாக எல்லாத்தையுமே எல்லா டொமஸ்டிக் மெயின்ஸையும் போட்டோன்னா எல்லாத்தோட டைமென்ஷன் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிக்கலாம். இப்போ திக்னஸ் பார்த்தோம்னா லெட்டரோடது பார்த்தோம்னா மினிமம் 70 GSM இருக்கணும், யூ ஷேப்புக்கு பெண்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து விண்டோவோட மெட்டீரியல் அதோட GSM எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில். இப்போ 1D பார்கோட் 2D பார்கோட்னு இருக்குது, நீங்கள் நிறையா லெட்டர்ஸில் பார்த்துருப்பீங்க. 1D பார்கோட்னால் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். 2D பார்கோட்னால் இந்த மாதிரி நம்ம QR கோடெலாம் ஸ்கேன் பண்ணுறோம்ல அந்த இது இருக்கும். இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் டைமென்ஷன் பார்க்கலாம். 1D பார்கோடுக்கு பார்த்தோம்னா லென்த்து 60 mm இருக்கணும், பிரெத்து வந்து 10 mm இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதே 2D பார்கோடாக இருந்தால் ஸ்கொயர் ஷேப்பில் தானே இருக்குது அது, அதனால் 18 இருக்கணும் லென்த் அதோட இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா 5 mm வந்து கேப் இருக்கணும் என்வலப்பில். இந்த பக்கம் 5 mm, இந்த பக்கம் 5 mm, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, அதோட லென்த் அண்ட் பிரெத்து பார்த்தோம்னா 18 இருக்கணும். அந்த லெட்டருக்குன்னு குறிப்பிட்ட நம்ம இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொன்னோம்ல, அதை மீறினாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா டபுள் த போஸ்டேஜ் பே பண்ணோம். அதாவது இப்போ சப்போஸ் 5 rupees ஒரு லெட்டருக்கு வாங்குறாங்கன்னா அதோட டபுள் மடங்கு, அதாவது 5 + 5 10 நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே கட்டின 5ம் அதில் கணக்கில் எடுத்துப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க. ஆல்ரெடி 5 கட்டியிருப்போம், இப்போ சப்போஸ் ஏதோ ஒன்று தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 5ஓட சேர்த்து இன்னொரு ஒரு 5 வாங்கிப்பாங்க, அதான் டபுள் த போஸ்டேஜ், அதான் பெனால்ட்டி. இப்போ வந்து டிஸ்கவுண்ட் வேல்யூ அடிஷன்ஸ் இதெல்லாம் வந்து யார் டிட்டர்மைன் பண்ணுவா அப்படின்னா டைரக்டர் ஜென்ரல், அவங்க தான் வந்து அதோட நார்ம்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் இது பண்ணுறது வந்து டைரக்டர் ஜென்ரல். டைம் டு டைம் வந்து இது வந்து வேரி ஆகும். லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட டேரிஃப் பார்த்தோம்னா மொதல் 20 கிராமுக்கு 5 ரூபா, அடுத்தடுத்து சேரக்கூடிய ஒவ்வொரு 20 கிராமுக்கும் 5 ரூபா ஆட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் வந்து 20 கிராமாக இருந்துச்சுன்னா 5 ரூபா வாங்கிப்பாங்க, இதே 40 கிராமாக இருந்தால் 10 ரூபா வாங்கிப்பாங்க, இதே 50 கிராமாக இருந்துச்சுன்னா 15 ரூபா வாங்கிப்பாங்க. வீடியோவில் டொமஸ்டிக் மெயில்ஸில் லெட்டர்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. அடுத்த வீடியோவில் லெட்டர் கார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.